பேக் ஆயிருச்சு. நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பர்ஃபெக்டாக ஆறிடுச்சு. நம்ம வந்து நம்ம பேக் பண்ண கேக்கை வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் ஒட்டியிருக்காது, ஆனாலும் லைட்டாக வந்து நம்ம கத்தி வச்சு இலக்கி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பட்டர் பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பேப்பர்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து பர்ஃபெக்டாக பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி உள்ள லேயர்ஸ் அவ்வளோத்தையும் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்மெல் இருக்கும். நம்ம அதில் வந்து சுகர் சிரப்பெல்லாம் ஆட் பண்ணும்போது வந்து டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அந்த இது வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் நமக்கு போதும். மேலே இருக்க அந்த ஒரு மாதிரி உள்ளதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி நமக்கு அடியிலையும் வந்து லைட்டாக ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பர்ஃபெக்டாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 லேயர்ஸையும் வந்து நம்ம ஈக்குவலாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் எப்படி பீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஃபியோனா பிராண்டு. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிராண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் வந்து இது நம்ம ஸ்டோர் பண்ணணும். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம் அப்படின்னா முந்தின நாளே எடுத்து வந்து ஃப்ரீசர்லேருந்து மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து க்ரீமை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். க்ரீமை வந்து நல்லா பர்ஃபெக்டாக பீட் பண்ணணும். க்ரீமை வந்து நம்ம தலை கவுத்தினாலும் வந்து கவரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம க்ரீமை பீட் பண்ணால் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன் கப் க்ரீம் எடுத்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு கேக் ஃபுல்லாக பேக் பண்ணுற அளவுக்கு நம்ம ஐசிங் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணாமல் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பாருங்கள்.
இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்பீடு அப்புறம் 2 ஸ்பீடு அப்படி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வந்து பீட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து க்ரீம் பீட் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து க்ரீம் பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். கவுத்துனா கூட வந்து அது கமரல. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வெறும் வெண்ணிலா வந்து கேக் தான் நான் பண்ண போகிறேன். இதில் எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணலை. நான் இப்போ வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நனையிற மாதிரி வந்து சுகர் சிரப் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது க்ரீம் போட்டுக்கோங்க. க்ரீமும் 1 லேயர் வந்து ஈவனாக இதுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சாக்லேட், நான் ஒயிட் சாக்லேட் வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் லைட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த லேயர் வச்சுக்கலாம். சேம் வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எல்லா கேக்குக்குள்ளே பேசிக் வந்து இந்த கேக் ஸ்பாஞ்சும் இந்த மாதிரி உள்ள மெத்தடு மட்டும்தான். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். க்ரீமை வந்து நான் இப்போ ஈவனாக பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் வந்து சாக்லேட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு லேயரும் நம்ம அதுலேயும் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து நம்ம க்ரம் கோட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரம் கோட் எதுக்காக அப்படின்னா வந்து நம்மளோட அந்த க்ரம்ஸ் எல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் பண்ணி ஒரு 1/2 hour வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீட்டாக எந்த க்ரம்ஸுமே தெரியாத அளவுக்கு வந்து நீங்கள் ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஐசிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். மெயின் கோட் கொடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து மெயின் கோட் கொடுத்துக்கணும். இந்த தடங்கள் எதுவுமே தெரியாமல், நைஃபோட தளம் எதுவுமே தெரியாமல் வந்து நீட்டாக வந்து நம்ம மெயின் கோட் கொடுத்து எடுத்தால் மட்டும்தான் வந்து கேக் பார்க்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீட்டாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த பிளாக்கு மாதிரி ஒரு மாதிரி தெரியுதுல்ல, அந்த கேக் உள்ளால் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கேக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே நேரம் நம்ம வந்து அதில் டிசைன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேக் பார்க்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா திரும்பியும் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க.